இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பரோட்டா குருமா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். பரோட்டா குருமானா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். அந்த குருமா நம்ம வீட்லேயே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்காக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஸ்டார்ப்பு, ஒரு பட்டை, அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி பழம் 1 இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இந்த தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வெந்து மசிஞ்சிடணும். அதுக்குள்ளே மசாலா எடுத்து வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகட்டும். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக அரை மூடி தேங்காயும் கொஞ்சம் கசகசா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்து 2 விசில் விட்டு இறக்கி வச்சா சூப்பரான பரோட்டா குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.